என் மகன் இல்லாத வீட்டுக்கு நீ வரக்கூடாது. என் பையன் எப்ப என் வீட்டுக்கு திரும்பி வரானோ, அன்னைக்கு தான் நீயும் வரணும். இவள மட்டும் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா, அப்புறம் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஒண்ணு இவ இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். யார் இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கக்கா. நான் திரும்பி வந்தா டாக்டரோட தான் வருவேன். நான் அதுவரைக்கும் இங்கே டாக்டர் கூடயே இருக்கேன். கோர்ட்ல என் புள்ளைய நிரபராதின்னு இவ நிரூபிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இல்லன்னா இவ சிவாவையும் நம்ம வீட்டையும் மறந்துட சொல்லுங்க. அத்தை, நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. நான் நாளைக்கு டாக்டரோட தான் வீட்டுக்கு வருவேன். உனக்கு இதெல்லாம் தேவையா சிவா? நீ ஏன் ஹாஸ்பிட்டலே இருந்திருக்கலாம். தனியா ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இப்போ இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல் ரன் பண்றது அவ்ளோ ஈஸி இல்ல. சின்ன பிரச்சனை கூட பெருசாக்கி ஹாஸ்பிட்டலே க்ளோஸ் பண்ற மாதிரி ஆயிடும். நீ மறுபடியும் வந்து என் ஹாஸ்பிட்டல்ல பிராக்டிஸ் பண்ணு. இந்த கேஸ்ல இருந்து நான் உடனே வெளியே கொண்டு வந்துடுறேன். இல்லன்னு வையேன், லைஃப் லாங்கா நீ மெடிசன் பிராக்டிஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவேன். சேர்மன் சார், நீங்க என்ன சொன்னாலும் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரமாட்டேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த நர்ஸ் எல்லாருமே அந்த லேடி கிட்ட இங்க டாக்டர்ஸ் யாரும் இல்ல, நீங்க வேற ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே மயங்கிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம என் மனைவி சிந்து அங்க இருந்த ஒரு பாட்டியை வச்சு வைத்தியம் பார்த்திருக்கா. இத அவங்க பணத்துக்காக பண்ணல, மனிதாபிமான அடிப்படையில தான் இதை பண்ணிருக்காங்க. டாக்டர்ஸ் இல்லாம இதெல்லாம் பண்றது தப்புதான். ஆனா ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும்போது இப்படி பண்றது தப்பு இல்லையே. அததான் சிந்து பண்ணிருக்கா. அந்த பொண்ணுக்கும் அவங்க குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் இது வரைக்கும் வரல. 2 பேரும் ஆரோக்கியமா தான் இருக்காங்க. நீங்க தான் எப்படியாச்சும் என் ஹாஸ்பிட்டலுக்கு வச்ச சீலை எடுத்து என் ஹாஸ்பிட்டல்ல ரீஓபன் பண்ணணும். நீங்க மத்தவங்களுக்கு தவறான முன்னுதாரணமா ஆகிடக்கூடாது. அதனால உங்களை 15 டேஸ் நீதிமன்ற காவல்ல நீங்க இருக்கணும். இந்த கேஸ்ல நீங்க தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ஆளை விசாரிக்கணும். இவங்க உயிரை காப்பாத்தணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் நான் அந்த உதவியை பண்ணேன். வேற எந்த நோக்கமும் இல்லமா. வேற ஹாஸ்பிட்டலுக்கு போனா போற வழியில இவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்துல தான் நானே அவங்களுக்கு வைத்தியம் பார்த்தேன். அந்த பாட்டி இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வைத்தியம் பார்த்திருக்காங்க. நீங்க கைதி பண்றதா இருந்தா எல்லாரையும் சேர்த்து தான் கைதி பண்ணணும். 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தான் எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்தோம். அந்த அனுபவத்தை வச்சுதான் இந்த பொண்ணுக்கும் நாங்க வைத்தியம் பண்ணோம். பாப்பம்மா செஞ்சது தப்புனா நீங்க எங்க எல்லாரையும் சேர்த்து கைது பண்ணுங்க.